ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், உங்க ஆண்ட்ராய்டு போனுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க உங்க போன்ல எதை அதிகமா பயன்படுத்துவீங்க? காலை பயன்படுத்துவீங்களா, இல்ல டெக்ஸ்ட பயன்படுத்துவீங்களா? முதல்ல அதை பத்தி கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதுதான். வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபாஸ்டா ஒரு கால் பண்ண முடியல, அதே மாதிரி ஃபாஸ்டா ஒருத்தருக்கு மெசேஜை சென்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய போனை அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்காகவே கூகுள் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. எங்க அறிமுகப்படுத்திருக்காங்க? ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருறேன். கூகுளோட ஜெமினில அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொரு வாட்டியும் பயன்படுத்தணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட் ட்ரிக்கை உடைச்சி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல பயன்படுத்தலாம். அதுக்கு உங்க போன்ல கூகுளோட அந்த ஜெமினி அப்ளிகேஷன் இருக்குங்க. அதை நீங்க டைரக்டா ஓபன் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணுங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் இல்ல, ஓபன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அதுக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம். இதுல ஜெமினி ஆன் லாக் ஸ்கிரீன் அதை தட்டுங்க. தட்டி முடிச்சோன்னா பாருங்க, இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணுங்க. இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு டாகிள் இருக்கும், அதையும் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. இதை மட்டும் பண்ணிட்டா போனை அன்லாக் பண்ணாமலே கால் பண்ண முடியுமா, டெக்ஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இன்னொரு சின்ன டிங்கரிங் வேலை இருக்கு, அதையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அன்லாக் பண்ணாமலே பண்ண முடியும். அது என்னன்னு கேக்குறீங்களா? டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸ், பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த மெசேஜஸ் இந்த டாகிள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. போன் இந்த டாகிள் ஆன் பண்ணிக்கோங்க. ஜெமினில நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, போனை லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஹே கூகுள்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி ஓபன் ஆயிடுச்சா? செமல, ட்ரை பண்ணுங்க மக்களே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க, நானும் சந்தோஷப்படுவேன். நீங்க யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.